35 மாட்டுக்கு மேல இருக்கு. வாங்கலாண்ணா நம்பி வாங்க. இன்னும் இவ்வளோ மடி லூஸ் இருக்குது. ஏன்னா 20 நாளும் மடி ஃபுல்லாக எடுதுன்னா மாடு கம்மின்னா 15 நாளும் மடி டாப்பாக வைக்கும். அதே ஒரு வண்டிக்கு ஏற்றினா ஒரு எருமை ஏற்றலாம். அந்த அளவு நல்லா வெயிட்டான மாடு. கறவி அந்த அளவு கரை வரும். கலர் இருந்தால் போக கறவி அந்த அளவு கரைக்கூடிய அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 34 மாடு வந்திருக்கு. 33 மாடு பசு மாடு, ஒரு எருமனா. 34 மாடு மொத்தம் மொத்தம் 9 மாடு சேல்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 26 மாடு லைவ் ஸ்டாக் இருக்குண்ணா. ஜெர்சி இருக்குது, ஹச்எஃப் இருக்குது, சிந்து கிராஸ் இருக்குது, சாகிவால் இருக்குது, முரா டைப்பில் எருமை ஒன்று இருக்குது, ஹெவி சைஸ் எருமை. ஒவ்வொரு மாடாக வீடியோவில் பார்க்கலாம்ண்ணா. ஸ்டார்டிங் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 90,000 1,60,000 வரைக்கும் இந்த வாரம் நம்ம பண்ணையில் மாடு வந்திருக்கு. கறவை கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இந்த வாரம் 20 to 35 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்கு. முரா டைப்பில் எருமை பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் கறக்கிற வரைக்கும் எருமையில் இருக்குண்ணா. தேப்பரம் கால் பண்ணிட்டு நேரில் வரலாம். வர முடியாத பஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோவில் பார்த்து கூட மாடு எடுத்துக்கலாம். வீடியோவில் பார்த்து மாடு அமௌண்ட் போட்டால் உடனே மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நேரில் வந்து பார்த்து மாடு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டார் நம்ம பண்ணையில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு. 5 மாடு இது மாதிரி ஒரு மாடு வச்சிருக்கலாம். நல்ல பிரீடு மாடு. சின்ன சின்ன கொம்பு, மொட்டையை சுட்டதுல சரியா சொல்ல, சின்ன சின்ன கொம்பு. ஓவர் சைஸான மாடுனா. தலையத்துல 2 வேலை 35 லிட்டர் கந்துக்கு இந்த போ நல்லா பராமரிப்போனா 2 வேலை 40 லிட்டர் கறவை வரணும். நாம அவ்வளவு சொல்லத்தால 2 வேலை 35 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். சுழி சுத்தமான மாடு, ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. ஓவர் சைஸான மாடு. 6 பல்லு, 2வது கண்ணு. நல்ல ரெட்டம் போது நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கு. கலர் பேஜ்ல அருமையான கலர், எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். மடி செட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டை மடிச்சு கண்ணு போறது ஒரு குறைஞ்சபட்சம் 20 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல கருங்கா, மிஷின் கரை, கை கரை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. பால் தர பாருங்க, அடி வருது பிவிஸ் பைப் மாதிரி தான் இருக்கும் பால் தர. மடி செட்லயும் ஒவ்வொரு காமுக்கும் நரம்பு அருமையா சப்ளை ஆகும். சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது. தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு தான், ஃபார்ம் டைப் மாடு கிடையாது. நல்ல மடி லூஸ் பாருங்க. இன்னும் இவ்வளவு மடி லூஸ் இருக்குது. 20 நாளும் மடி ஃபுல்லா எடுத்துன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கும். நல்ல காம்பு இடைவெளி கருங்காம்பு விட்டு காம்பு பீசத்துக்கு பஞ்சு மாதிரி. மிஷின் கரை, கை கரை எல்லாத்துக்கும் போட்டுலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நரம்பு தர நெஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடி பூராமே ஒரு பால் தரையா இருக்கும். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சில பிரீடான மாடு. பிறவி மொட்டை மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நீர் எண்ணெய் சமனா. நல்ல குறுங்கால் டைப்பு, லென்த்து மாடு, நல்ல வெயிட், ரெட்டம் போது தரமான மாடு. இந்த மாட்டுல முன்கானம் பின்கானம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரே சேமா தான் இருக்கும். மடி செட்டும் பிறகு ரெட்டரி மடி செட்ல சதுர மடி, முட்டிக்கு மேலதான் மடி செட்டு. நல்ல கருங்காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடியமா. நல்லா பராமரிப்போனா 27, 28 ஈஸியா கறவை பார்க்கலாம். பராமரிப்பு கம்மியா இருந்தா காலைல 13, சாயந்தரம் மாடு 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடியமா. நல்ல ஓவர் சைஸான மாடு. ஃபார்ம் டைப் வந்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம். இல்லை வீட்டு தேவை மாதிரி ஒரு மாடு வேணும், முறையான மாடு நினைக்கிறோம், தாராளமாக மாடு வாங்கிட்டு போகலாம்ண்ணா. நல்ல முட்டை கண்ணில் அருமையான மாடு. 6 பல்லேருந்து கடம் பொழப்பு. நல்லா பால் தரப்பாரு, காம்பூர் பாருங்க, கை கரை, மிஷின் கரை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குண்ணா. காட்டு மேய்ச்சல் மாடோ தேவைப்படும் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. இருக்குது நல்ல பின்கணத்துல மாட்டுல அருமையான மாடு தேவை. ஐயா வணக்கம்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கய்யா? மின்னாமலி அக்ராரம் பக்கத்துல ஏரிப்புதூர் கிராமம். சரி, எத்தனை மாடு? தேங்கல் பாளையத்திலிருந்து வரும். சரிங்க, எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கய்யா? மொத்தம் 2 மாடு வாங்கினோம். கண்ணு மாடுங்களா, சன மாடுங்களா? சன மாடு. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? வரும்போது 3 மாடு வாங்கணும்னு நினைச்சு வந்தோம். சரிங்கய்யா. இப்போ இது 2க்கு தான் செட் ஆனிச்சு. சரிங்கய்யா. அதனால 2 மட்டும் வாங்கிட்டு 2 செட்டாச்சு 2 மாடு வாங்கிட்டு போறீங்க. குணம்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கய்யா? வீட்டுல 11 மாடு இருக்கு. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்க எத்தனை மாடு? 30-35 மாட்டுக்கு மேல இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கிருக்கீங்க. நீங்க செலக்ஷன் பண்ணீங்களா, அவங்க செலக்ஷன் பண்ணாங்களா? நாங்களே தான் செலக்ஷன். நீங்க தான் செலக்ஷன் பண்ண மாடுன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னா. இது செவல வெள்ள கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. வெள்ள கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ரேரான கலர் மாடு. ரேரான மாடு தானே இது. நல்ல மடி செட்டு, 2வது கண்ணு, 6 பல்லு, 2வது கண்ணு. மாடு வெயிட், மடி வெயிட். கண்ணு போறது 10 நாள் டைம் இருக்கு. 2 வேலை 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பா 30 லிட்டர் கறவை. நம்ம பராமரிப்பு கம்மியா 25 லிட்டர் கறவை பயப்படுத்த
தொட்டி தீனி சாப்பிட்றதுல இந்த மாடு சாப்பிட்ற மாதிரி எந்த மாடுமே சாப்பிடாது. தொட்டி குடியில மண்ணை, தீனி தீனியில மண்ணை. நல்லா ரெட்டை வரி மெடிசன், மிஷின் கரவு, கை கரவு எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. வீட்டுல இருந்தாலும் அழகுல அருமையான மாடு. பண்ணையில 50 மாடு இருக்கிறது ஒரு மாடு கொண்டு போய் கட்டினால பண்ணைய நிறமா இருக்கு. அந்த அளவுக்கு கலர்ல சூப்பர் கலரான மாடு தான். கலரோட கறவி அந்த அளவுக்கு கறவை வரும். கலர் இருந்தா போல கறவி அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. நல்லா ரோஸ் மட்டி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். நல்ல முக லட்சணம், வெள்ளை கொம்புல அருமையான கிடேரி. நரம்பு எப்படி நல்ல நரம்பு தரணும். நரம்பு தர அருமையா இருக்கும். காம்பரிசி அருமையா இருக்கும். பின்மடி பாருங்க எப்படி பாருங்க. ரெட்டை அருமை இன்னும் 10 நாள் 8 நாள் 10 நாள் பிடிக்கும். நல்ல மாடு எடுத்த கண்ணு போட்டு மாடு சின்ன மாடு கிட்ட ஒரு ஆள் ஹீட் இருக்கக்கூடிய மாடு. அடியூர் போற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ட்ரிபிள் கலர்ல செவல செம்பூத்து வெள்ள 3 கலர் மிக்சிங்கான மாடு. நல்ல கிளிக்கு டைப்ல அமைச்சு பல்லு கடமாட வயிற்றுல இருந்து 3வது மாடு. நல்ல ஓவர் சைஸான மாடு. சுழி சுத்தம் தப்பு கிடையாது. மட்டி செட்டு பாருங்க. சதுர மடியில 3 மாடி பின்மாடி ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். 2 வேலி கறவை 23 லிட்டர் கறக்கூடிய பல்லு கடமாட நெத்தியில் அழகான வெள்ளை இருக்கும். மாடுக்கு உடம்புல கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். ஃபேட்டஸ்னா காட்டு மேய்ச்சல் எல்லாத்துக்கும் அருமையாக செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தீனி சாப்பிட்றதுல மண்ணை எந்த கூடங்க போடாலும் சாப்பிட்றதுல அருமையாக சாப்பிடும். நல்ல மகள் லட்சணம் அருமையான மாடு தான். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஒரு மாடு தான் முறையான மாடு. வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா பராமரிப்பு பண்ணா 25 பாக்கம் 27 பாக்கம். பராமரிப்பு கம்மியாக தான் நேரம் 10 வரும். எந்த அளவுக்கு வாங்கிட்டு போறாங்க பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. எஸ்னஃபேட்லாம் சூப்பரா இருக்கும். எஸ்னஃபேட்டுக்கு அருமையா நல்ல குணமானத்துல அருமையான மாடு தான். மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. நல்ல மடி லூஸ் ஃபுல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு. சின்ன கை கறவை. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? சதீஷ். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? ஏர்வாடி மல்லூருங்கண்ணா. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? இவர்கிட்ட 3 மாடு வாங்கியிருக்கிறோம். இது 3வது. மொத்தம் 3 மாடு வாங்கிருக்கீங்க அப்படித்தானே? சொன்ன கறவை இருந்துச்சுண்ணா 3 மாடும். அதான் மறுபடியும் வந்திருக்கீங்க. ஆமா. சரி ஓகே. இது கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? இப்போ இன்னொரு 20 நாள் டைம் அப்புறம் இன்னொன்று வாங்கணும். சரிங்கண்ணா. இந்த கறவை திறன் எவ்வளோண்ணா சொல்லியிருக்காங்க? 20 லிட்டர் சொல்லியிருக்காரு. உங்கள் கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும்? வரும்ண்ணா. வரும். மோட்டி டைப்பான மாடு தான் வாங்க நினச்சி வந்தீங்களா எப்படின்னா? ஆமாண்ணா, போட்டி டைப் தான். போடி தான் வாங்க நினச்சிங்க. அதே மாதிரி கிடச்சிட்டு அப்படி தானே? எத்தனை மாடு இருந்துச்சுங்க? இங்கே ஒரு 30 மாடுக்கு பக்கமாக இருக்கு. சரி ஓகேண்ணா. பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கிருக்கீங்க. பாத்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்சிங்கான மாடு. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா உருளை கட்ட மாதிரி தான் இருக்கும். முதுகுல ஒரு நெய் கட்டான மண்ணா குறுங்கால் டைப் நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை நேரம் 10 கறக்கூடிய மாடு. ரோஸ் மடி கருங்காமல் அமைஞ்சிருக்கு. 6 பல்லு 2வது கண்ணு சுழி சுத்தமான மாடு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகும். ஜெர்சி HF மிக்சிங்னால ஃபேட்டஸ்னும் நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குத்து குளம் மேடு பல்ல இறங்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மடி வைக்கும் பாத்தீங்கன்னா மாடு பக்கத்து பவரா தெரியும். மடி சதுர மடி வைக்க தொங்கு முடி வைக்காது. முட்டிக்கு மேலதான் மடி செட்டு. காம்புக்கு தான் பணமே. நல்ல நீளமான காம்பு. மிஷின் கரோ கை கரோ எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. மாடு கட்டுதல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கு. லட்சுமி நம்ம வீட்டுல கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. நல்ல சின்ன மூஞ்சில அருமையான மாடு. கலர்லயும் 3 கலர் தான். மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. இன்னும் 10 நாளா மடி டாப்பா எடுத்து கண்ணு போடும். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப் லைட்டா வெள்ளை இருக்குன்னா HFல கிராஸ் டைப்பான மாடு. மாடு நடக்கும்போது போறோங்க யானை நடந்து போற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஓவர் சைஸான மாடு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா. மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2வது கண்ணு காட்டு மேய்ச்சல வளர்க்கப்பட்ட மாடு தானே. இது மடி செட்டு ரெட்டவரி மடிச்சல சதுர மடியில அமைஞ்சிருக்கு. நல்ல கருங்காம்பு. நல்ல கருங்காம்பு. மாடு நல்லா சூழ்விக்க ஏறி இருக்கு. தீவனம் அதிகமாக சூழ்விக்கிறதுல இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்ணு போட்டா சூழ்விக்க வத்திக்கும். 2 வேலையும் தலைசையில 27 லிட்டர் கறந்த மாடு. அந்த போ நல்லா பராமரிப்பு வேலைக்கு 15 30 லிட்டர் கறவை வரும். பராமரிப்பு கம்மியாக 2 வேலை 25 லிட்டர் கறவை பயப்படுத்தாலும் இல்லை. கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் டைம் எடுத்துக்கு. ஓவர் சைஸான மாடு. இந்த மாதிரி மாடு வந்து ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போகலாம். வீட்டு அப்புறம் ஒரு மாடு இருந்தாலும் போதும்னு நினைக்கிறோம். தாராளமாக மாடு வாங்கிட்டு போகலாம். கறவைக்கு தண்ணி தண்ணிக்கு எந்த தப்பும் கிடையாது. ஃபேட் எஸ்என்எஃப் அருமையா ஒரு கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்ல அமைஞ்சிருக்கு. மடி எங்க இருந்து எங்க வர இருக்குன்னா அடி வயதுல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்தாங்க. இந்த மடியெல்லாம் கம்மி. இன்னும் 15 நாள் மடி டாப்பா வைக்கும். இது சொர வருதுனால மடி இப்படி தெரியுது. சொர வச்சுன்னா மாடு பாக்குறது பவரா இருக்கணும். ரெட்டை முதல்ல தரமான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. 6 பல்லு. அந்த மாடு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். பியூர் ரத்த சேவன். நல்ல ஒட்டசல் மாடு தான். இந்த மாதிரி நைஸ் தோல் மாடு எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. அதெல்லாம் நல்லா பராமரிப்பு பண்ணா 25 லிட்டர் ஈஸியா கறக்கும். இருந்ததுல கொஞ்சம் தீனிக்கு அமைதியா கறந்து போய் வாங்கிட்டு போறோம். நல்லா பராமரிப்பா நல்ல உடம்பேரிக்கு மாடு. ஓவர் சைஸான மாடு கிடையாது. மீடியம் சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல மடி எடுத்தா கண்டு போட 6 பல்லு தான். இன்னும் 10 கண்ணு தாராளமா வச்சிடலாம். நல்லா ஒட்டசல் மாடு. எலும்பு கண்ணம் நல்லா எலும்பு நல்லா ஒட்டசல். மடி செட்டு பாருங்க. மாடு பாதி மடி பாருங்க. இந்த மாதிரி தான் மடி இருக்கணும்.
இன்னும் கண்ணு போறது குறைஞ்சபட்சம் 10 நாள் 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போய் ரோஸ் காம்பு 1/2 அடிக்கு ஒரு காம்பு சீல் அமைஞ்சிருக்கு. தண்ணி தீனிக்கு மண்ணை போட முடியாது கொடுங்க நம்மளால. நல்லா வாங்கிட்டு போறாங்க பராமரிப்புனா 25 லிட்டர் ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த மாட்டு குடுக்குற போனா 6 மாசத்துல எடுத்து வச்சிடலாம். சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். நல்ல கண்ணு போடும் போதெல்லாம் மாடு வெள்ளி கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடிட்டு தான் கண்ணு போடும். காம்பு அருமையான காம்பர்ஸ் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மிஷின்காரோ கைகாரோ எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகும். மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் முராலா ரிங் கொம்புல 6 பல்லு. ஹெவி சைஸான எருமை, சின்ன எருமை கிடையாது. ஒரு வண்டிக்கு ஏத்தனா ஒரு எருமை ஏத்தலாம். அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. நல்ல பெரிய எருமை, நல்ல ஹெவி சைஸான எருமைனா ஜெய்ஜாண்டிக்கான நல்ல ஜெய்ஜாண்டிக்கான கேட்டேரி. தலையத்துல 2 அள்ளி கறவை பாத்தீங்கன்னா 12 லிட்டர் கறந்த மாடுனா. இந்த பக்கம் நல்லா பராமரிப்பான 7 13 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. இந்த எருமை இந்த வாரம் நம்ம பண்ணையில சேல்ஸ்க்கு வந்துருக்குது. இது தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு எடுத்தா நல்லா ஹெவி சைஸான எருமை. இந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மடி செட்டு காம்போர்சிங் தான் பணம், மேல தலைக்கு தான் பணம். மடி செட்டு பாருங்க, பசு மாடு மடி செட்டு காம்போர்ஸ் பாருங்க. எருமை காம்பு மாதிரி பசு மாட்டு காம்பு மாதிரி இருக்கும். நல்ல நல்ல நீள நீளமான காம்போர்ஸ். பணமானதுல தங்கமான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. நல்ல வெயிட்டான எருமைனா. இது தொட்டி தீனி சாப்பிடறதுலயோ தீனி தண்ணியில எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த கல்லான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மாடு ஹெவி சைஸான எருமை. 6 வயசு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான் இது. நேர்ல வரவங்க எருமை பல்ல பிடிச்சி பார்த்தே ஐந்துக்கு போகலாம். 6 பல்லு தான் கடமோட பல்லு சமன் எருமை ஹெவியா வரும். அது தேவைப்படுறவங்க கூட மடி செட்டு பாருங்க, எவ்வளவு சதுர மடியில் அமைஞ்சிருக்கு பாருங்க. மடி செட்டு காம்போர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பசுமாட்டு காம்போர்ஸ் மாதிரி. தேவைப்படுறவங்க கூப்பிட்டு மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவல செம்புத்து வெள்ளை நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு நல்ல ரெட்டை முதல்ல தரமான மாடு. ஓவர் சைஸான மாடு. 6 பல்லு 2 வேலை கறவை பாத்தீங்கன்னா 2 வேலை 23 லிட்டர் கறவை தலைத்திலே கறந்துனாங்கன்னா நாம நேரம் 10 கறந்தா போதும். நாம வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு போறோம் நேரம் 10 கணக்கு வச்சுன்னா ரெட்டவரி மாடு செட்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு. ஏன்னா எல்லா மாடு நடத்தி பிடிக்கிறாங்க. இந்த மாடு நிக்க வச்சு பேசுறாங்க யாரும் நினைக்கணும். இந்த மாடு இன்னைக்குதான் வந்தது, அதனால பிடிச்சா இழுத்துட்டு போகுது. புது கட்டுறதுனால இழுத்துட்டு போகுது. அதனால நிறுத்தி பேசுறது யாரும் கிடையாது. தேவைப்படுற மாட்டு நேரில் வந்து பார்த்து கூட எடுத்து போல. வரப்பட பஸ் வீடியோ காலில் பார்த்து மாடு எடுத்துக்கலாம். சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுற கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பிஸ்கட் கலர் ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸான மாடு. பெரிய மாடு கிடையாது, மீடியம் சைஸான மாடு. கட்டுத்தறிக்கு பொருத்தமான மாடு. சம்சாரி ஏற்ற மாடு. ஒரு சம்சாரிக்கு பொருத்தமான மாடு. கடவாங்க கடன் கட்டக்கூடிய மாடு. காட்டு மேட்சில இந்த மாதிரி மாட்டை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. பொழுதுனையும் கரம்புல கவுட்டு காட்டுன்னு நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தமான மாடு. கலரு ஒரே பிஸ்கட் கலர் தான், வேற எந்த கலருமே கிடையாது. ஒரே கலரு. இன்னும் கண்ணு போறதுக்கு போற குறைஞ்சபட்சம் 10 நாள்ல 15 நாள் பிடிக்கும். 2 வேலை கறவை 18 20 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பா. நேரம் 10 ஈஸியா இருக்கும். இல்ல காட்டு மேய்ச்சல் பொழுதுனையும் கரம்புல கட்டி தண்ணி வச்சு மாடு பால் கறவை தாராளமா மாடு வாங்கிட்டு போங்க. 2 வேலை 17 கறக்கணும். அதுக்கு பயப்பட தேவையில்ல. மீடியம் சைஸான மாடு கொஞ்சமா தெரியுமா வயிறு நம்பிக்கும். அதுக்கு மேல வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரி பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கணும். தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். பேப்பர் மாதிரி நைஸ் தோல். நல்ல மடி சூருக்கு எப்படி இருக்குன்னா நல்ல மடி லூசு. நல்ல காம்போர்ஸ் அருமையான காம்போர்ஸ். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கலர் போய் ட்ரிபிள் கலர் செவல செம்புத்து வெள்ளை நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு நல்ல குறுங்கால் டைப். நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. மடி செட்டு ரெட்டரி மடிச்சு ரோஸ் மடி ரோஸ் காம்பு ரோஸ் கருவு மிக்ஸ் ஆன காம்போர்ஸ். வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகும். 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கலாம். நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் கறக்கணும். பராமரிப்பு கம்மியா 2 வேலை ஒரு 22 லிட்டர் கறவை பயப்படுத்த காலைல 12 சாயந்தரம் பார்த்து ஈஸியா கறக்கூடிய மாடு. எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. இந்த கிளைமேட் போனாதான் செட் ஆகும், அந்த கிளைமேட் போனா செட் ஆகும் கிடையாது. எந்த ஒரு வாங்கிட்டு போலாம், தைரியமா வாங்கிட்டு போலாம். கறவைக்கு தீனி தண்ணிக்கு அருமையான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 கணால் தாராளமா வச்சுக்கலாம். கலர்ல உடம்பு கணத்துல மாடு மடி செட்ல யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. மாட்டை பார்த்தா நல்ல குறுங்கால் டைப். நல்ல ரெட்டை முது நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. கண்ணு போறது இன்னும் கம்மியா ஒரு 10 நாள் 15 நாள் பிடிக்கும். நல்ல மாதிரி எடுத்து கண்ணு போட்டு தேவைப்படுற கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம். நல்ல பட்டன் காம்புல அமைஞ்சிருக்கு. ரோஸும் கரு மிக்ஸ் ஆன காம்புல அமைஞ்சிருக்கு. நான் பாக்குற மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. பியூர் ரத்த செவல நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. ஜெர்சி கிராஸ்ல இந்த மாதிரி வெயிட்ல மாடு பார்க்க முடியாதுனா. நல்ல ஓவர் சைஸான மாடு. மடி செட் பாரு ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சு நல்ல ரோஸ் காம்பு ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு. கொம்பு பாத்தீங்கன்னா மேச கொம்பு சும்மா 1 இன்ச்சு கொம்பு தான், சின்ன சின்ன கொம்பு தான் இருக்கும். 6 பல்ல இருந்து கடம்பு சுழி சுத்தமான மாடு. 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்ல அருமையா இருக்கும். ஃபேட்டஸ்னா அருமையான ஃபார்ம் டைப் தாராளமா ஈடு போலாம். 10 மாடு HF மாடு ஒரு மாடு போதும். ஃபேட்டஸ்னா அருமையா எடுத்து கொடுக்கும். எலும்பு கனமான மாடு. நல்ல எலும்பு கனம் மாடு. நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. முன்கணம் பின்கணம் பாருங்க ஒரே சதுரமா தான் இருக்கும். மடி செட்ல அருமையான மடிச்சு இந்த கண்ணு போடுறது குறைஞ்சபட்சம் 10 நாள் பிடிக்கும். ஈஸியா 10 நாள் ஆகும். தேவைப்படுறோம் கால் பண்ணு மாடு. தீனி தண்ணி கறவைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. மடி லூஸ் இழுத்து காட்டுறேன் பாருங்க. டைட் காம்பு கிடையாது. நல்ல மடி லூஸ் காம்பு பஞ்சு காம்பு. ஒரு அட்டிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு பாருங்க. பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சியில பிரீடான மாடு.
பிரிவு மாட்டுக்கிட்டே சுட்ட கொம்பு தான் இது. ஓகே பிரதர். நல்ல ஹெவி சைஸான மாடு, 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாதிரி கண்ணு போனா 25 நாள் 1 மாசம் டைம் எடுத்து தான் கண்ணு போடும். 2 வேளையும் நேரம் 10 மேலதான் கறக்கூடிய மாடு. ஓகே. ஓவர் சைஸான மாடு, பியூர் ஆல் பிளாக். ஃபர்ஸ்ட் மாடு இந்த மாதிரி கருப்பு மாடு ஆயிட்டு போனா நல்லா டிஸ்டி எதுவும் வராது. ஓகே. நல்லா மாட்டுல வெயிட்டான மாடு, தொட்டி தீனி சாப்பிடறதுல அருமையான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாடு வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கிளைமேட் செட் ஆகி, தீனி தண்ணி செட் ஆகி, குணமான எல்லாம் மாடு செட் ஆகி கண்ணு போறதுக்கு அருமையா இருக்கு. கண்ணு போட்டா எந்த பிரச்சனையும் வராது. மாட்டை பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பத்தி மாடும் தெரிஞ்சுக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ண மாடு கம்மியாச்சாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. ஓகே. அதிகபட்சம் 25 நாள் 1 மாசத்துக்குள்ளார கண்ணு போட்டு நல்லா கருங்காமல் 1/2 அடிக்கு ஒரு காம்பல்சில் அமைஞ்சிருக்கு. நல்ல குணமான தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. சுருக்கு காட்டுங்க. நல்ல சுருக்கு பாருங்க, இவ்வளவு சுருக்கு இருக்கு. காட்டு மச்சில அந்த மாடு 2 காலம் பாருங்க, அண்ணாங்கல் போட்டு தான் மேஞ்சிருக்கும். பால் தர எல்லாமே அருமையா இருக்கணும். நல்ல வெயிட்டான மாடு, தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். செவல செம்பூத்து ஜெர்சியில பிரீடான மாடு, நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு, மீடியம் சைஸான மாடு. மாடு மீடியம் சைஸான கறவையில மண்ண 2 வேளையும் 18 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. எஸ்ன ஃபேட்லாம் நல்லா இருக்கும். எஸ்ன ஃபேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. கண்ணு போறதுக்கு 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும். ஓகே. மாடு தான் கால் குறுங்கால உடம்பு காலத்துல அருமையான உடம்போட மடி செட்டு காம்பு வருஷம் எல்லாத்துலயும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. நல்லா பராமரிப்போம். நேரம் 10 ஈஸியா போக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 9 கதவை கறவை, அதுக்கு பயப்பட தேவையில்ல. தலையத்துல 18 லிட்டர் கறந்த மாடு. பால் தர போயிருக்கு. அடி போற பைப் மாதிரி பால் தர வரும். மாடு நடையில காட்டு மேய்ச்சல் மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 2 வேளை அண்ணாங்கால் போட்டு பொழுதுக்கு மேய்ஞ்சிட்டு வந்த மாடு தான். சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. மாடுல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு சுருக்கு பாருங்க. அப்படியே சாக்கு போல மடி எடுத்தா கண்ணு போடும். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல நெய் கட்டு மாடுனா வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. கலர் பாத்தீங்கன்னா டபுள் கலர், செவல வெள்ளை. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்லு தரமான கிடையாது. 2வது கிடையாது. தலையீத்து 2வது இன்னும் 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம். வெயிலும் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. மேடு பல்ல ஏறணும், மலை ஏரியாக்காரங்க மேடு பல்ல ஏறணும், தோட்டத்துல மெய் நினைக்கிறோம், தாராளமா வாங்கிட்டு போலாம். 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம். 2 வேளை நேரம் 10 தலைசல்லே கறந்துனாங்க. நமக்கு அவ்வளவு தேவை 9 18 லிட்டர் கறந்தா போதும். ஃபேட்டாஸ்னா எருமை பாலுக்கு ஈக்குவலா வரணும். அந்த அளவுக்கு ஃபேட்டாஸ் நல்லா இருக்கும். ஜெர்சியில கிராஸ் டைப், ஜெர்சி சிந்து நாடு எல்லாம் மிக்சிங் ஆன மாடு இது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு எடுத்தாலும் நல்லா காம்பர்ஸ் ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு. குணமானதால தங்கமான மாடு. கட்டுதல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். சின்ன மூஞ்சில் அருமையான கிடையாது. 4 பல்லு தான். தேவைப்படுறவங்க கூடுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல மடிச்செட்ல அருமையான மாடு. மாடுன்னு பாத்தீங்கன்னா செவல செம்புத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. சுட்டது கிடையாது. பெரிய மாடு கிடையாது. சுட்ட கொம்பு. நல்ல வெயிட் ஓவர் சைஸான மாடு. ஜெர்சி கிராஸ்ல எலும்பு கனமான, நல்ல எலும்பு கணம். கறவையிலயும் மண்ணா, தீனி தண்ணியிலயும் மண்ணா. 2 வேளை 25 லிட்டருக்கு இருக்கு. அதுக்கு பயப்பட தேவையில்ல. காட்டு மேட்சில இருந்த மாடு தான். 6 பல்லுந்து கடம்பு அளவு சுழி சுத்தமான மாடு. காம்பு பாக்குறதுக்கு பெருசா நினைக்கிற. அப்படியே தொட்டிங்கன்னா சீல துணி மாதிரி காம்பாடு. தொட்டிங்கன்னா சல்லு ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பாலுக்கு மேலதான் வரும். மிஷின் கறவை கை கறவை எல்லாத்தையும் நல்லா இருக்கும். மிஷின் கறவை கை கறவை எதுனாலும் போட்டு பால் பீஸ் தெரியாத கூட அந்த மாட்டுல பால் பீசி பழகிக்கலாம். பால் தர பாருக்கு அடிவேர் பூராமே வெறும் பால் தெரியாதா போவோம். மடி இது மாதிரி டபுள் மடங்கு மடி எடுத்தா கண்ணு போடும். இன்னைக்கு கண்ணு போடும், நாளைக்கு கண்ணு போடாது. இன்னும் 15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. மடி அந்த அளவு டாப்பா எடுத்தா கண்ணு போடு. இந்த மாடு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு மாடு தான் இது. இந்த மாடு தலையத்துல எந்த மடிச்சுல நமக்கு தலையத்துல நம்ம பார்த்த மாடு தான் இது. 2 வேளை 25 லிட்டர் தேவைப்படுறோம் பண்ணுங்க. மாடு எடுத்துக்கலாம். பின்கணம் முதுகணம் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். மடி லூஸ் பாருங்க, இவ்வளவு சுருக்கு இருக்கு. இவ்வளவு லூஸ் இருக்கு. தேவைப்படுறோம் உடனே கூட மாடு எடுத்துக்கலாம். ஒரிஜினல் ஜெர்சி பிரீடுனா இந்த மாதிரி தானே இருக்கணும். சின்ன மூஞ்சி, ஒரே மாடல் தான். மூஞ்சி நல்லா கிளி கொம்பு டைப், சின்ன கொம்பு. மாடு பார்க்கறதுக்கு ஃபயர் குவாலிட்டியான மாடு. கட்டுதல்ல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். எப்படி வளர்த்திருக்காங்க, நல்லா வளர்த்திருக்காங்க மாடு. அந்த அளவுக்கு நல்ல உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு யானை உடம்பு தான் இருக்கு. அப்படியே அகலத்துல உடம்பு அகலத்துல இருக்கு. மாடு முகத்தை பார்த்தா சின்னோண்டு மூஞ்சி தானா. 6 பல்லு 2வது கண்ணு. 2 வேளையும் கறவை 23 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. கண்ணு போது 10 நாள் இருந்து 15 நாள் ஆகும். காட்டு மச்சில அந்த மாதிரி தான். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல பால் தர மடி செட்டு, அருமையான மடி செட்டு. இந்த மாடுலாம் பாத்தீங்கன்னா சாதுவான மாடு. காட்டு மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடு தான் இது. லேடிஸ் குழந்தை யார் வேணும் பால் பீச பிடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல மாடு போடு. நல்ல சதுர மாடியில் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவல செம்பூத்து பிறவி மொட்டை. இந்த மாடு வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பல்லு தான். 2 பல்ல யானை குட்டி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மாடு வளர்த்திருக்காங்க. நல்ல மடி எடுத்தா கண்டு போட்டு. தலையத்துல 2 வேளையும் பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் கறக்கணும். அதுக்கு பயப்பட தேவையில்ல. ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் தாராளமா ஆகிட்டு போகலாம்.
ரெட் சிந்தி சாகிவால கிராஸ் டைப்பான மாடு ஜெர்சி 3 மிக்சிங் ஆன மண்ணு இது. ஓகே. நல்ல மடி எடுத்தா கண்டுபிடி தலையத்துக்கு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மடி செட்டு காம்பூர்சியில இருக்குது. ரெண்டாவது இது மாதிரி நல்ல மடி செட் நல்ல காம்பூர்சா. பால் தார எல்லாமே அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயிலு மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ரெண்டே பல்ல ஓவர் சைஸான கிடையாது. தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமானத்துல அருமையான மாடு. கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. கருங்காம்பு மடி நடக்கும்போது பாருங்க எவ்வளவு லூஸ்ல இருக்குது பாருங்க மடி. நல்ல மடி எடுத்தா கண்டு போட்டு தேவைப்படும் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஆக்கிற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவல ஜெர்சியில கிராஸ் டைப்ல மோரி டைப்ல அமைஞ்சிருக்கு. கிராஸ் டைப்னால ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கு. மாடு பார்க்க நல்ல வெயிட்டான மாடு ஓவர் சைஸ் மாடு ஜெர்சியில கிராஸ் 10 கண்ணுக்கு தாராளமா கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். கறவைக்கு தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. ஒரே ரத்த செவல எந்த கலருமே கிடையாது. மாடு பாருங்க சதற உடம்பு கணத்துல முதுகு கணத்துல பின் கணத்துல முன்கணம் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போது இப்பதான் மடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கண்ணு போது குறைஞ்ச பட்சம் 20 நாள் 25 நாள் அவன் டைம் எடுத்து நல்ல மடி எடுத்தா கண்ணு போட்டு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுதான். தேவைப்பறம் கால்பனம் மாடுல காட்டு மாசில இருந்த மாடுதான். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ரத்த செவல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. கால் தான் குறுங்கால் மாடு நெட்டு நீளத்துல அருமையான மாடு. இன்னும் கண்ணு பறப்புனா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். 2 வரையும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இப்போ மடி நல்லா டாப்பா எடுத்த மடி வைக்கும். நல்ல சதுர மடியில் வைக்கும். முன்மடி பின்மடி ஒரே மாதிரி வைக்கும். சுழி சுத்தமான மாடு. ஒரே ரத்த நினைக்கிறோம். தாராளமா கால் பண்ணி மகள சேர்ந்த பாருங்க. அப்படியே சின்ன பொயில சின்ன சின்ன கொம்புல அருமையான கிடையாது. 6 பல்லு 2வது கண்ணு. காட்டு மச்சில வளர்க்கப்பட்ட மாதிரி தான். நல்லா பொழுதுனி கரம்புல கவுருட்டு கட்டிங்க எந்த துளி கூட இழப்பு எடுக்காது. அந்த அளவுக்கு மாடு நல்லா ஷைனிங்ல இருக்கு. மாடு உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கணும். தேவைப்படுறோம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நல்லா பேசுற மாதிரி மடி எடுத்தா கண்டு போடும். செவலா ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு. மாடு உடம்பு வண்டி எருது மாதிரி உடம்பு வந்தா நல்லா உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட்டுக்கு 2 வேளை தலையத்தில கரை 17 லிட்டர் கறந்த மாடா. இந்த போது நல்லா பராமரிப்பா ஒரு 17-18 ஈஸியா கரை வரும். நல்லா இருக்கும். நாடு மிக்ஸ் ஆகிக்கலாம். எஸ்என்எஃப் அருமையா ஹெச்எஃப் மாட்டுல 30 லிட்டர் கறந்து சரி. இல்ல இந்த மாட்டுல வெறும் 17 லிட்டர் கறந்து சரி. 30 லிட்டர் பால் கறவை என்ன ரேட்டோ அந்த ரேட்டு எடுத்து கொடுத்துரும். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. எந்த மேடு பண்ணல இறங்க அருமையா செட் ஆகும். பொழுது நான் வெயில தான் கட்டி போட்டு மேப்ப நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. இது செட்டே தேவையில்ல. கட்டினதுல கட்டி தீனி போட்டா போகுது. எந்த தடவை கட்டி தீனி போட்டுக்கலாம். நல்லா தீனி சாப்பிட்டு தொட்டி குடிக்கிறதுல அருமையான மாடு. ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனதால முட்டுமோ உதைக்குமோ யாரும் பயப்பட தேவையில்ல. குணமானத்துல செஞ்சு வச்சாலதான் தேவைப்படுற கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம். சுருக்காட்டுங்க. நல்ல மடி லூஸ் பாருங்க. நல்ல மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவல ஜெர்சியில பிரீடான மாடு. வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் தான். மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு வைக்கும். இந்த மாதிரி மடி லூஸ் மாதிரி மடி கண்ணு போடும்போது டாப்பா மடி எடுத்தா கண்டு போன ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கரவை கை கரவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு. சின்ன மூஞ்சி சும்மா ஒரே முளம் தான் மூஞ்சி இருக்கும். நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேளையும் கறவை 23 லிட்டர் கறவை தலையத்திலே கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் கறக்கும். ஏன்னா மடியல்ல 25 லிட்டர் சொல்ற நம்ப கூட மாட்டாங்க. 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. மாடு எடுத்துக்கலாம். இந்த மடி வச்சா மாடோட தோல் பக்கத்து பவரா மடி கம்மியாகும். மாடு பக்கத்து பவர் பத்தாது. இந்த சுருக்கம் போற மடியை வந்தாதான் மாடு பாக்குறதுக்கு 25 லிட்டர் இந்த மாடு வருமா வராதுன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். மடி லூஸ் பாருங்க. என்னைக்கு இந்த மாதிரி மடி லூஸ் இருக்கு அந்த மாதிரி தான் நல்ல மடி எடுத்து கண்டு போடும். ரோஸ் காம்பு நல்ல சாக்கு மாதிரி எடுத்து கண்டு போடணும். மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சியில பிரீடான மாடு. வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இந்த மாடு பாத்தீங்கன்னா மதியம் தான் கண்ணு காலை கண்ணு போட்டிருக்கு. காலை கண்ணு போட்டா சீம்பால் ஒரு 4 லிட்டர் பால் பீசி ஆச்சு. மடி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பீசி ஆச்சு செத்த போடணுன்ட்டு நல்லபடியா நஞ்சு கோடியும் போட்டுச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 வேளை 23 லிட்டர் கறக்கூடிய மாடு. பியூர் ஆல் பிளாக் கண்ணு காலை கண்ணு போட்டிருக்கு. மாடு 6 பால் 2 ஹெவி சைஸான மாடு. கறவைக்கு தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. போனோன்னா ரெடி கறவைக்கு இருக்கு அந்த மாடு. போட்டு நல்லபடியா செத்தையும் போட்டுச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல கருங்காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசல் அமைஞ்சிருக்கு. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. போனோடனே கறந்துக்கலாம். இன்னைக்கு போடுறது நாளைக்கு போடுறது பார்க்க தேவையில்ல. கண்ணு போட நினைக்கிறோம். இந்த வாரம் நம்ம 2 மாடு கண்ணு மாடு இருக்கலாம். தேவைப்படும் கூப்பிடுங்க மாடுல 2மே இன்னைக்கு போட்ட கண்ணு மாடு தான் இருக்குது.